2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி உலகமே எதிர்நோக்கும் சனி பகவானுடைய பயிற்சி திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆக போகிறது 12 ராசி நேயர்களுக்கும் யார் யாருக்கு நன்மை யார் யாருக்கு தீமை என்பதை ஒரு யதார்த்தமான அனுபவ மொழியாக உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன். நண்பனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மேலும் பலம் சேர்க்கும் அளவுக்கு 11ஆம் இடத்துக்கு வர. அப்போ ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான இடம் 11ஆம் இடம். அதற்கு பெயர் ஆதாயஸ்தானம். அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி. அப்போ பணம் மலை கொட்டும் அப்படிங்கிற சந்தேகம். தசா புத்தி சாதகமாக இருந்தால் அவர்கள் லட்சாதிபதி ஆவதையோ கோடீஸ்வரர் ஆவதையோ அல்லது தரத்தில் ஒரு தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியும் மகாதேவனும் அனுக்கிரகம் பண்ணுவார்கள். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி உலகமே எதிர்நோக்கும் சனி பகவானுடைய பயிற்சி திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆக போகிறது 12 ராசி நேயர்களுக்கும் யார் யாருக்கு நன்மை யார் யாருக்கு தீமை என்பதை ஒரு யதார்த்தமான அனுபவ மொழியாக உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன். அந்த அடிப்படையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அல்லது எந்த அளவுக்கு தீமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பு. ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி பகவான் இயற்கையிலேயே நண்பன். இயற்கையாகவே ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி பகவான் நண்பர். நண்பனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மேலும் பலம் சேர்க்கும் அளவுக்கு 11ஆம் இடத்துக்கு வரார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மிகவும் சிறப்பான ஒரு இடம். ஜோதிட உலகத்தில் கெட்ட இடம் நல்ல இடம், நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்தில் நல்ல இடம் என்ற இடத்தில் நிறைய இடங்கள். திரிகோணஸ்தானம், கேந்திரஸ்தானம், அதை இல்லாத லாபஸ்தானம், அப்புறம் துருஸ்தானம். அந்த லாபஸ்தானம் என்பதுவே தலை சிறந்த இடமாக இருக்கும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் உழைக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் சம்பாதிக்கிறார்கள். எத்தனை பேர் சேர்த்து வைப்பார்கள்? எத்தனை பேர் வீட்டில் லாபகரமாக பணம் இருக்கும்? எத்தனை நபர்களுக்கு பணத்தை சேர்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கும்? அப்படின்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட 11ஆம் இடம் நல்லா இருந்தால் 100 ரூபாயாக சேர்த்து ஒரு வருஷத்தில் 35,000 ரூபாய் சேர்த்துருவான். லட்சமாக சம்பாதிக்கிறவனுக்கு கூட 11ஆம் இடம் நல்லா இல்லை என்றால் அவனால் 1 ரூபா கூட மிச்சப்படுத்த முடியாது. அப்போ ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான இடம் 11ஆம் இடம். அதற்கு பெயர் ஆதாயஸ்தானம். அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் ரிஷப ராசி நேயர்களுக்கு. அப்போ பணம் மலை கொட்டும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஏன்னா அண்ணா பணமலை கொட்டும் அப்படின்னு சொல்கிறார், உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொன்னால் 90% உண்மையாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? துணையாக இருக்கணும்னா ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால், சனீஸ்வர பகவானுடைய ஆதாயமும் கூட இருந்தால் ரெட்டிப்பு வெற்றி அல்ல 100 மடங்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஜனன காலத்தில் ஒரு மனிதன் ஜாதகத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அவர்கள் லட்சாதிபதி ஆவதையோ கோடீஸ்வரர் ஆவதையோ அல்லது தரத்தில் ஒரு தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் கோடீஸ்வர யோகங்கிறது எல்லாருக்கும் தித்திக்கிறது இல்லை, லட்சாதிபதி யோகங்கிறது எல்லாருக்கும் தித்திக்கிறது இல்லை. சாதாரண பாமரன் ஒரு பணக்காரனானால் அது ஒரு நன்மை தானே. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் உயர்வு வரும். கோடீஸ்வரன் மேலும் மேலும் கோடீஸ்வரர் ஆகிடுவார், ஆனால் பாமரன் சற்று பணக்காரன் ஆகிடுவார். காரணம் அவர் வாங்கி வந்த யோகம் அவ்வளோதான் இருக்கும். அப்போ தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அனைத்தும் நன்மை. என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும்? சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஆரோக்கியம் கிட்டும். பள்ளி கல்லூரியில் படிப்பவர்களுக்கு மிக நல்ல ஒரு உயர்வான மார்க் வாங்குவாங்க. இறுதி ஆண்டு கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கோட பட்டம் பெறுவார்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் நல்ல முதல்நிலை மார்க் வாங்கி வெளியே வருவாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கேன் சார், அவங்களுக்கு நல்ல வேலை உடனடியாக கிடைக்கும். உள்ளூர்லேயும் கிடைக்கலாம், அயல்நாட்டிலையும் கிடைக்கலாம். ரொம்ப நாளாக வீட்டு கனவு கனவாகவே இருக்குது சார், வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணத்தை தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கோம் சார், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு
திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக கடன் பட்டிருக்கேன் சார், கடன் கட்டணும் சார், அதுக்கு ஒரு எதிர்பாராத வாய்ப்பை சனீஸ்வர பகவான் செய்வார் கடன் அடைப்பதற்கு. நீண்ட நாட்களாக ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது சார் அடும்பாங்க, வழக்கு தீர்வதற்கான மார்க்கம் உண்டு. சில பேர் திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், அவர்கள் சேர்ந்து விடுவார்கள், சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். அப்போ அனைத்து விதமான யோகங்களையும் செய்வதற்கு அவர் தயாராக இருப்பார் 11ஆம் இடத்துக்கு வருகின்ற சனீஸ்வர பகவான். மேலும் குரு பகவானும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டான இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடங்கிறது ரொம்ப உன்னதமான இடம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை குரு பகவானும் சாதகமான இடத்தில் இருப்பார். அப்போ ஜோதிட உலகத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களாகிய இருவர் நல்ல இடத்தில் இருந்தால் சாதாரண மாணவனும் பணக்காரனாகலாம். அந்த யோகங்களை திசாபுத்தி செய்ய வேண்டும். ஜனன காலத்தில் நமக்கு அதற்கான அமைப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமே வேண்டாம். ஆகவே சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. குழந்தைகள், மாணவர்கள், தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒருபடி கூட சொன்னால் அரசியல்வாதிகள், அரசாங்கம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட பணி, அவர்களுக்கு உயர் பதவி, உயர் சம்பளம் கிடைப்பதற்கு 1000 மடங்கு வாய்ப்பளிப்பார் சனி பகவான். ஏன்னா சட்டம் என்றாலே, அரசாங்கம் என்றாலே சனி பகவான் தான். அந்த சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தால் அரசாங்க பதவியில் ஒரே இடத்துல இருந்துட்டுங்க சார், எனக்கு மாற்றமே இல்லை அப்படிங்கிறது நல்ல மாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு ஆகவே இல்லை சார், சம்பள உயர்வு ஏற்பட்டுரும். சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆசிரியராக இடைநிலையில் இருப்பார்கள், பகுதி நேர வேலையாட்கள், அவர்கள் அனைவரையுமே பொறுப்பு கொடுத்துட்டார். முழு நேர பணியாளர்களாக ஆக்கிட்டார். இதில் 99% பேர் ரிஷப லக்கணக்காரர்களாக இருப்பாங்க, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அது சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம். அப்போ அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படக்கூடியவர்களும் அவர்களாக தான் இருப்பார்கள். இதுபோல் அரசாங்கத்தில் இருப்பவர்களும் ஒன்று தான், அரசியலில் இருப்பவர்களும் ஒன்று தான். அப்போ அரசாங்கம் என்பது அரசியலும் ஒன்று தான். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 30 ஆண்டுகள் இடைவிடாத அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலம் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம், அதுவும் அரசாங்கமே. அப்போ அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை சனி பகவான் தரும். ஏன்னா அவர் மக்கள் தொடர்புடைய மக்கள் நாயகன் சனி பகவான். மக்களுக்காக பணி செய்ய வைப்பார் ரிஷபராசி நேயர்களை, மக்கள் தொண்டு செய்ய வைப்பார். ஆகவே 100% சிறுவர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை, கல்லூரியில் படித்தவர்கள் முதல் கல்லூரியில் பட்டத்தை வாங்கி கொண்டு பணிக்காக காத்திருப்பவர்கள், பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், சம்பள உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இத்தனை பேர்களுக்கும் திசா புத்தி என்பது சாதகமாக இருந்தால் 100% 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய உன்னதமான ஆண்டாக ரிஷபராசினியர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்பது என்னுடைய ஆய்வாகும். ஆகவே பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள், குலதெய்வத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அவரவர்களுக்கு பிடித்தமான கடவுள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அனைத்தையும் செய்யுங்க. கிரகங்களும் இறைவனும் நமக்கு துணையாக ஒரே நேரத்தில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா காலம் அறிந்து தான் கடவுளும் உதவி செய்வார் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஆகவே ரிஷபராசினியர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவுகள் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை. அனைத்து ரிஷபராசினியர்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Yeah.